திமுக கிட்ட இருக்கு, லிஸ்ட் இருக்கு. என்ன கணக்கு இருக்கு? அந்த பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு, எத்தனை வீட்டுல எந்தெந்த ஜாதி, அந்த ஜாதி எத்தனை யாருக்கு ஓட்டு போடுவாங்க, எந்த கட்சியில இருக்கிறாங்க, எல்லாம் கிளீனா வச்சிருக்க. எதுக்கு வச்சிருக்கிறான்? எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுக்கறது. அதுக்கு தான் வச்சிருக்கிறான். எல்லாம் கிளீனா காசு கொடுப்பான். ஒரே நாள்ல முடிச்சுடுவோம், ஒரே ராத்திரில முடிச்சு. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராத்திரில போய் கிராமத்துக்கு போவானுங்க, கரண்ட் ஆஃப் பண்ணுவோம். 1:30 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவோம். என்னடா கரண்ட் ஆஃப் பண்ற? எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கரண்ட் ஆஃப் பண்ணாலே அது காசு கொடுக்குறேன்னு அர்த்தம். டக்கு கொடுத்துருவோம். 50 பேர், அதாவது ஒருத்தன் 50 பேருக்கு ஒரு ஆள். எல்லாம் அதெல்லாம் சயின்டிபிக் கரப்ஷன். அதெல்லாம் விஞ்ஞான ரீதியில திமுக யாரால மிஞ்ச முடியாது. கிளீனா வச்சிருப்பான். 50 பேருக்கு ஒரு ஆள் அவன் வச்சிருப்பான். கரெக்டா 50 வீடு இந்த வீட்டுல கொடுக்கணும். டக்கு அரை மணி நேரத்தில் கொடுத்துருவான். அந்த பஞ்சாயத்துல கொடுத்துருவான். இப்பெல்லாம் கரண்ட்ல ஆஃப் பண்ணுறது இல்லை. இப்பெல்லாம் ராத்திரில எல்லாம் போறது கிடையாது. பகல்லே போய் கொடுக்கறான். அவன் கொடுக்கலனா நீங்க போய் வாங்கிடுவீங்க. நீங்க கேட்பீங்க, சார் எங்க வீட்டுல 5-6 ஓட்டு இருக்கு சார், என் வீட்டுல வரல சார். நீங்க எந்த வீடுமா? இல்ல சார் நான் இந்த தெருவில் இந்த வீட்டில் இருக்கிறேன். அப்புறம் போய் காசு கொடுத்த உடனே அவங்க மனசாட்சி உறுத்தோம். 2 ஓட்டு காசு கொடுத்தவனுக்கு போடுவாங்க, 4 ஓட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு காலங்காலமா. இதனால்தான் இந்த கட்சி திமுக ஆட்சிக்கு எப்படி வந்தது? போதையா, இவன் ஆண்டது போதையா. கோயம்புத்தூர் பகுதி இது எவ்வளவு பெரிய பகுதி, எப்படிப்பட்ட பகுதி? தொழில் நகரம். இது தொழில் நகரம். ஆனா இப்படி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 12,000 தொழிற்சாலைகளை மூடி இருக்கின்றார்கள் திமுக ஆட்சி காலத்தில். 12,000. தமிழ்நாடு முழுவதும் 63,000 தொழிற்சாலையை மூடி இருக்கின்றார்கள். ஏன் மூடினாங்க தெரியுமா? கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. எவ்வளவு தெரியுமா கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்து கரண்ட் பில் ஏற்ற மாட்டோம், மாசம் மாசம் நாங்க கரண்ட் பில் கணக்கெடுப்போம். ஆனா ஆட்சிக்கு வந்து 2022 அப்போ ஒரேடியா எவ்வளவு தெரியுமா ஏத்தனாங்க? அதிகபட்சம் 52%, குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 18-12%, சராசரியா 32% ஏத்தனாங்க. ஒரே நாள்ல ஏத்தனாங்க. 32 விழுக்காடு சராசரியா ஏத்தனாங்க. அதன் பிறகு அடுத்த ஆண்டு 3.25% ஏத்தனாங்க. அதுக்கு பிறகு 2.25% ஏத்தனாங்க. அதுக்கு பிறகு 4.25% ஏத்தனாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 42 விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது திமுக. 3 ஆண்டுகளில் 4 முறை உயர்த்தியிருக்கின்றார்கள். உங்க வீடுகள் மட்டும் இல்ல, தொழிற்சாலைகள் மிகப்பெரிய பாதிப்பு. அதனால்தான் நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த திமுகவால 63,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதில் கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும், கோவை பகுதியில் மட்டும் 12,000 தொழிற்சாலைகள் மூடி. சிறு குறு தொழிற்சாலை எங்க போவாங்க அவங்க? எங்க போவாங்க? இன்னைக்கு அது மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அமெரிக்காவில் 50 விழுக்காடு வரியை ஏற்றி இருக்கிறாங்க. 50% டாரிஃப் இருக்கு. அதுல அந்த வரி ஏற்றதுனால எங்க இங்க பின்னலாடை, உள்ளாடை, ஆயத்தாடைகள் இங்க எந்த பகுதி? இங்க கொங்கு பகுதியில தான். கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதியில். இங்க இருக்கிற அமெரிக்கா மார்க்கெட் எவ்வளவு தெரியுமா? 30% மார்க்கெட். இங்க இருக்கிற உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் 30% அமெரிக்காவுக்கு போகுது. அவன் 50% ஏத்திட்டான். எங்க போவாங்க? நிறைய தொழிற்சாலை மூடிட்டாங்க. அப்படியே பொருள் தேங்கி நிக்குது, மக்கி போயிட்டு இருக்குது. இதற்கு தீர்வு எப்ப வரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்படி எல்லாம் சோதனை மேல் சோதனை இருக்கு. ஆனா திமுக நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்றீங்க? காசு பண்றீங்க.